நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. தொலைக்காட்சியின் இனிய உறவுகளுக்கு அன்பு வணக்கம். வணக்கம் ஜோ. வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கேன், சிறப்பா இருக்கேன், சூப்பரா இருக்கேன், அட்டகாசமா இருக்கு. எஸ், நீங்க எப்படி இருக்கீங்க? பார்க்கும்போது தெரியுது வித்தியாசமா வந்திருக்காரு ஜோ அப்படின்னு தானே பாக்குறீங்க. நாளைக்கு நம்முடைய தமிழர் திருநாளாக கொண்டாட காத்திருக்கிறோம். அதுக்கு இன்னையில இருந்தே அநியமாயாச்சு. அவ்வளவுதான். கண்டிப்பா அந்த ஒரு நல்ல இந்த உற்சாகத்தோடவே நம்ம கதைக்குள்ள குடிச்சிடலாமா? கண்டிப்பா. இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா, பொங்கலுக்கு முந்தைய நாள் எப்பவுமே நம்ம வீடுகள் வந்து கிறிஸ்துமஸ் நியூ இயர் டைம்லாம் பாத்தீங்கன்னா முந்தின நாள் வந்து வெள்ளை அடிக்கிறது, அதை கிளீன் பண்றது அப்படின்னு வச்சுப்போது பொங்கலுக்கு எப்பவுமே எல்லாரும் அந்த முந்தின நாள் வந்து கிளீனா வச்சுக்கணும். அதற்கான ஒரு சிறப்பு நாள் இன்னைக்கு இல்லைங்களா? சோ அந்த சிறப்பு நாள்ல இன்னைக்கான ஒரு கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வயதான முதியவர். அப்போ ஒரு வயதான முதியவர், அவருடைய ரொம்ப குடும்பமும் ஏழ்மையான நிலையில இருக்குது. காட்டுக்குள்ள ஒரு வீட்டுல சின்ன குடிசை வீட்டுல என்ன பண்றாங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த வழியா ஒரு அரசரும், அந்த நாட்டினுடைய அரசரும் மந்திரி என்ன பண்றாங்க, குதிரையில வராங்க. இவர் அவரை எதிர்த்து போய் பாக்குறப்ப அவருடைய நிலையை சொல்லி விளக்குறாரு அரசர்கிட்ட. அப்ப அரசர் என்ன பண்றாரு, ஒரு பெரிய பணம் முடிப்பு, பொற்காசுகள், தங்க காசுகள் என்ன பண்றாரு, இந்த வச்சுக்கோப்பா, வச்சு வாழணும்னா அவர் வாங்கி பார்த்து, ஆகா இது என் குடும்பத்துக்கு எனக்கு இன்னும் எத்தனையோ வருஷத்துக்கு சாப்பாடு போடுமே அப்படின்னு மகிழ்ச்சியா என்ன பண்றாரு, வாங்கி போறாரு. இதை மறைஞ்சிருந்து பார்த்த திருடம் ஒருத்தன் பாதி வழியில என்ன பண்ணிட்டான், அந்த தாத்தாட்ட இருந்து அதை பறிச்சுட்டு எடுத்துட்டு போயிட்டான். வீட்டுல சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாரு, ஐயோ அரசர் இப்படி கொடுத்தாரு, வர்ற வழியில ஒரு திருடன் என்கிட்ட வந்து என்ன பண்ணிட்டான், அதை பறிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு. அப்புறம் ஒரு சில நாட்கள் போகுது. திரும்பவும் அந்த காட்டு வழியா அதே அரசரும் மந்திரி வராங்க. இந்த தாத்தா திரும்பவும் எதிர்கொண்டு போய் விஷயத்த சொல்றாரு, போனவரை நீங்க இப்படி கொடுத்த பொற்காசை என்ன பண்ணிட்டாங்க, போற வழியில திருட என்ன பண்ணிட்டான், அபகரிச்சுட்டு போயிட்டான், எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு திரும்ப அவருடைய நிலையை சொல்லி அழுதுருக்கிறாரு. அப்போ ஒரு மிக உயர்ந்த வைரக்கல் ஒண்ணு என்ன பண்றாரு அரசர் வந்து, இந்த இதை வச்சு நீங்க உன்னோட வாழ்க்கைய இது பண்ணு. இவர் பாக்குறது ஒரே ஒரு வைரக்கல். அப்ப இந்த வைரக்கல்ல குடும்பத்தினருக்கு கொடுத்து இது நம்மளே இதை வச்சுக்கலாம், நமக்கானதா வச்சுக்கலாம்னு சொல்லி வீட்டுக்கு யாருக்கும் தெரியாம கொண்டு வீட்டுல ஒரு பானைக்குள்ள என்ன பண்றாரு, மறைச்சு ஒழிச்சு வச்சுறாரு. அப்போ ஒரு நாள் இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அவங்களுடைய மனைவி என்ன பண்றாங்க, ஆத்துக்கு தண்ணி எடுக்க போலான்னு சொல்றப்ப அந்த பானையை எடுத்து கொண்டு போய் யூஸ்வலா என்ன பண்ணுவாங்க, பானையை அப்படி துளாவி தண்ணியெல்லாம் கழுவி, அதே மாதிரி பானையோட தண்ணியை கோரி துளாவி அதை கழுவி என்ன பண்ணியாச்சு, ஆத்தா ஊத்திட்டு தண்ணியை கோரி வீட்டுக்கு தண்ணியோட வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. வீட்டுல வந்து பார்த்தா வீட்டுல பானையில தண்ணியோட இருக்குது. இவ்வளவு கையை விட்டு ஒரு துளாவி பாக்குறாரு, வைரக்கல்ல காணும். மனைவியை கூப்பிட்டு கேட்கறதுல இருந்து வைரக்கல் என்னாச்சு, அவங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப எனக்கு நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே, எனக்கும் தெரியாது, நான் அது ஆத்தோட போயிடுச்சு. இவர் ரொம்ப ஃபீல் ஆயிட்டாரு. 3வது முறையாக அதே அரசரும் மந்திரி என்ன பண்றாங்க, வராங்க. இவர் திரும்ப என்ன பண்ண எதிர்கொண்டு போய் இந்த தடவை என்ன பண்றாரு, தன்னோட நிலையை விலக்கி சொல்றாரு. அப்ப மீண்டும் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, மந்திரி இந்த தடவை சொல்றாரு, அரசு நீங்க இந்த தடவை என்ன பண்ணுங்க, 2 வெள்ளி காசு என்ன பண்ணுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி 2 வெள்ளி காசு என்ன பண்றாங்க கொடுக்குறாங்க. கொடுத்தா இவர் வாங்கி வச்சு பாத்துக்கிறாரு. இந்த வெள்ளி காசு இதை வச்சு என்ன, முதல் தங்க காசு கிடைச்சது எல்லாம் மிஸ் பண்றோம், சரி இதை கொண்டு போகணும் வழியில போயிட்டு இருக்கும்போது எதிர்த்து கொண்டு ஒருத்தர் ஒரு பானையோட என்ன பண்றாரு வராரு. என்ன இருக்கு பானையில மீன் இருக்கு. அப்ப இந்த வெள்ளிக்காசு வச்சு நான் என்ன பண்ணேன், தாங்க நீங்க வேணா வச்சுக்கோங்க, இந்த பானை வேணா நான் அந்த மீனோட என்ன பண்ணிக்கிறேன், வாங்கிக்கிற மீனை நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ற, மீனை வாங்கிட்டு வராரு வீட்டுக்கிட்ட வரப்ப கால் தடு மாதிரி கீழே போட்டு என்ன பண்ணிடுறாரு, பானையை உடைச்சிடுறாரு. மீனும் தண்ணி இல்லாம என்னாச்சு, செத்து போச்சு. சரி செத்த மீன் என்ன பண்ணுவானே, சமைச்சு சாப்பிட்டுருவோம்னு சொல்லி மீனா இருக்கிறாங்க. பார்த்தா மீனோட வயிற்றுக்குள்ள அந்த வைரக்கல் என்ன பண்ணிருக்குது, இருந்திருக்கு. இவர் ரொம்ப சந்தோஷத்துல ஆஹா கிடைச்சிட்டு அப்படின்னு என்ன பண்ணிருக்கிறாரு, கத்தி இருக்கிறாரு. கத்தின கேப்ல என்னன்னு பார்த்தா அங்க மறைஞ்சிருந்த திருடனுக்கு ஐயோ நம்மளை கண்டுபிடிச்சார் போல, தாத்தா என்ன பண்ணிட்டான், ஓட ஆரம்பிச்சிட்டான். என்னடா இங்க ஏதோ ஓடுறாங்கன்னு சொல்லி அந்த இடத்துக்கு போய் பார்த்தா இவர் இழந்தாரு இல்லையா தங்க காசு, அதுவும் கிடைச்சிருச்சு. அரசர் மீண்டும் வருவப்போ அரசர்கிட்ட போய் எல்லாத்தையும் விளக்கி சொல்றோம். அப்ப மந்திரி கிட்ட அரசர் கேட்குறது, எப்படி இவருக்கு இழந்ததெல்லாம் திரும்ப கிடைச்சது. முதல் தடவை அவருக்கு பொக்கிஷன் கிடைக்கிறப்போ இது எனக்கு என் குடும்பத்துக்குன்னு நினைச்சாரு. 2வது ஒரு பொக்கிஷன் கிடைக்கும் போது எனக்கு மட்டும் என்ன பண்ணாரு நினைச்சாரு. 3வது முறையாக அவரு இதை வச்சு நான் என்ன பண்ணேன், இதை மத்தவங்க கொடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு கொடுக்கின்ற பொழுது என்னைக்கு அந்த சுயநலம் பொதுநலமாக மாறுகின்றதோ அன்னைக்கு இழந்த அனைத்தையும் என்ன பண்ணாரு, பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த அற்புதமான நாள், ஒரு அற்புதமான கதையை வந்து நம்ம கேட்டுன்ற மகிழ்ச்சியோடவே இந்த நாளை நம்ம ஆரம்பிச்சிடலாம். இப்ப ஆலை தரிசனம் பார்க்கலாம்.
காவலரே, எம்மை பாதுகாப்பவரே, உம்மை வாழ்த்த வந்தோ எங்கள் சூசை மாமுனியே, எமக்கு வழியான எமக்கு துணையான எங்கள் வழிகாட்டியே, எமக்கு வெளியான எமக்கு ஒளியான எங்கள் சூசையப்பரே, பாதுகாவலரே, எம்மை பாதுகாப்பவரே, உம்மை வாழ்த்த வந்தோ எங்கள் சூசை மாமுனியே. காவலரே, எம்மை பாதுகாப்பவரே, உம்மை வாழ்த்த வந்தோம் எங்கள் சூசை மாமுனியே. சிந்தி உழைத்தவரே, உழைப்பின் மேன்மையை உணர்ந்தவரே, வியர்வை சிந்தி உழைத்தவரே, கண்ணிமையின் காவலரே, கன்னிமரியாளின் துணையாளரே, விண்ணக தந்தை தேர்ந்தவரே, இந்த மன்னகம் வணங்கும் மாவளனே, போற்றி போற்றி வளனே, மிக சிறப்பான ஆலய தரிசனம் நம்ம பார்த்து வந்துட்டோம். ஜோ, இன்றைய நாள், இன்றைய தலம் நமக்கு இங்க இருந்து என்ன கற்றுக் கொடுக்க போகிறது? சோ இன்னைக்கான நாள் என்ன அப்படின்னா, பழையன கழிதல் அப்படின்லாம் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க, புதியன புகுதல். நிச்சயமாக அது ரொம்ப ரொம்ப நல்லது. எப்பவுமே நமக்கு இருக்கக்கூடிய பழசை தூக்கி போட்டுட்டு புதியதை ஏற்றுக்கொள்வது, ஸ்டோர் பண்ணிக்கலாம். சோ அப்ப அந்த புதியது நல்லதாக இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. அதே நேரத்துல பழையதை தூக்கி போடுறப்ப தேவையில்லாததை தான் என்ன பண்ணணும், எல்லாத்துலயுமே நம்ம ஜாக்கிரதையா இருந்து அதை செயல்பட்டு செய்யணும். சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இருந்து நாம் தூக்கி எறிய வேண்டிய பழைய விஷயங்கள் என்னென்ன, தேவையில்லாத விஷயங்கள், பழைய விஷயங்கள் கூட சொல்றது, தேவையில்லாத தேவையற்ற செயல்கள், தேவையற்ற விஷயங்கள். ஓகே, அதுல முதல் விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, நெகட்டிவ் தாட்ஸ். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை சிந்தனையை நாம் தூக்கி எறிய வேண்டும். கண்டிப்பா. என்னால இது முடியாது, எனக்கு இதை செய்ய தெரியாது, இதுக்கு நான் தகுதியே இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஏதோ விஷயத்த நம்ம எதிர்நிலையாக நமக்கு நம்ம பேசிக்கொண்டு இது வரைக்கும் இப்படிதான் நினைச்சிட்டு இருப்போம். கண்டிப்பா. இது நம்ம என்ன சொல்றோம்னா, ஆள் மனதிற்கு ஒரு அற்புதமான ஒரு சக்தி உண்டு. நீங்க எதை நம்புறீங்களோ அது உங்களுக்கு அது என்ன பண்ணும், கொடுக்கும். அப்போ நான் நீங்க சொன்ன மாதிரி நான் அன்லக்கி ஃபெலோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு என்ன பண்ணும், கொடுக்கல. அன்லக்கியா இருக்கிறது தான் என்ன பண்ணும், வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் என்ன பண்ணும், கொடுக்கும். அப்போ அந்த எதிர்மறை எண்ணங்களை நம்மிடமிருந்து விரட்டி விடுதல் ரொம்ப ரொம்ப நல்லது. எனக்கு எதை தூக்கி எறிகிறோமோ இல்லையோ, முதல்ல அந்த எதிர்மறை சிந்தனைகளை தூக்கி எறிய. கண்டிப்பா அது இமிடியேட்டா இப்பவே செஞ்சிடலாம். அடுத்தது என்ன செய்யணும்ன்றதை தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். உமது திருவுளம் நிறைவேற்ற
இதோ வருகின்றேன் ஆண்டவரே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் ஆண்டவரே. நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அத்தகையோர் சிலைகளை நோக்காதவர், பொய்யானவற்றை சாராதவர். உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் ஆண்டவரே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் ஆண்டவரே. பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் ஆண்டவரே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் ஆண்டவரே. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியின் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். தினம் ஒரு திருப்பாடல் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் திருப்பாடல் 40 இன்றைய நாளில் சிந்திக்கவிருக்கின்றோம். இது ஒரு புகழ்ச்சியின் பாடலாக, கடவுளை புகழக்கூடிய ஒரு திருப்பாடலாக அமைய பெற்றிருக்கின்றது. இந்த ஒரு திருப்பாடலை நாம் பார்க்கின்ற போது, திருப்பாடல்களை 5 புத்தகங்களாக பிரிக்கின்ற போது முதல் 41 திருப்பாடல்களை முதல் புத்தகமாக நாம் பார்க்கின்றோம். எனவே இது முதல் புத்தகத்தினுடைய கடைசி திருப்பாடல்களுள் ஒன்றாய் அமைகின்றது. இந்த 40வது திருப்பாடல் நமக்கு கடவுள் செய்கின்ற நன்மைகளுக்காக அவரை புகழக்கூடிய ஒரு புகழ்ச்சியின் பாடலாக இருக்கின்றது. இதனுடைய முன் இருக்கக்கூடிய திருப்பாடல் 39 நாம் பார்க்கின்ற போது அது ஒரு அழுகையை, கடவுளுக்கு நம்முடைய மன்றாட்டுகளை சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்கின்றது. அதற்கு முன் இருக்கக்கூடிய பாடல்கள் ஏறக்குறைய இந்த ஒரு மன்றாட்டின் பாடல்களாக தான் இருக்கின்றது. இன்னும் குறிப்பாக பார்க்கின்ற போது இந்த 40வது திருப்பாடலினுடைய 2ஆம் பகுதியும் கூட கடவுளிடம் நம்முடைய மன்றாட்டை கொடுக்கக்கூடிய ஒரு பாடலாக தான் அமைய பெற்றிருக்கின்றது. அப்படி இருக்க இந்த மன்றாட்டுக்களை சமர்ப்பிக்கின்ற, புலம்பி தீர்க்கக்கூடிய இந்த ஒரு வேளையில் நடுவிலும் கூட திருப்பாடல் ஆசிரியர் கடவுளை புகழ, அவருக்கு நன்றி செலுத்த அவர் தயங்குவதில்லை, மறப்பதில்லை என்பதனை நமக்கு காட்டுகின்றது. இதனுடைய பின்னணியை நாம் பார்க்கின்ற போது, தாவீது அரசர் தன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்காக கடவுளிடம் மன்றாடி கொண்டிருக்க அந்த ஒரு சூழ்நிலையில், ஆண்டவர் இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலும் என்னை வாழ வைத்திருக்கின்றார், என்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார், எனவே கடவுளை புகழுவேன் என்று சொல்லி அவர் இந்த ஒரு பாடலை பாடியதாகவும், மீண்டுமாக தன்னுடைய மன்றாட்டுகளை ஆண்டவருடைய பாதத்தில் வைப்பதாகவும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. இந்த திருப்பாடலுடைய முன்பகுதியில் நாம் பார்க்கின்ற போது, நான் ஆண்டவருக்காய் காத்திருந்தேன், அவர் என் மன்றாட்டுகளை செவிசாய்த்தார். நான் ஆண்டவருக்காய் காத்திருந்தேன், அவர் என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தார் என்கின்ற வார்த்தையின் மூலமாக ஆரம்பித்து, அவர் நம்முடைய மன்றாட்டுகளை கேட்கக்கூடியவராய் நாம் பொறுமையோடு ஆண்டவரிடம் எடுத்துரைக்கின்ற போது அவர் நிச்சயம் பதிலளிக்கக்கூடிய ஒரு கடவுள் என்பதனை நமக்கு தெளிவாய் படம் பிடித்து காட்டுகின்றார். மீதமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் நாம் வாசிக்கின்ற போது கடவுள் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு திருப்பாடலாக இந்த ஒரு திருப்பாடல் இருப்பதை நம்மால் பார்க்கின்றது. எனவே இந்த ஒரு திருப்பாடல்
நன்றியின் பாடலாக மட்டுமல்லாமல் இந்த நன்றி என்னை என்னுடைய செயல்களில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாக என்னை மாற்ற வேண்டும் என்பதனையும் நமக்கு தெளிவாய் படம் பிடித்து காட்டுகின்றது. கடவுளுடைய வார்த்தைகளை நான் கேட்கின்ற போது, கடவுளிடம் என்னுடைய மன்றாட்டுகளை சமர்ப்பிக்கின்ற போது கடவுள் எனக்கு உதவி செய்கின்றார். அதற்கு நான் நன்றியும் செலுத்துகின்றேன். இதோடு என்னுடைய வேலை முடிந்துவிட்டது என்றல்லை, மாறாக அதனை, அந்த நன்றியினை என்னுடைய வாழ்வில் நான் காட்ட வேண்டும். அவர் செய்த நன்மைகளை என்னுடைய வாழ்வில் நான் மற்றவர்களுக்கு எடுத்து காட்ட வேண்டும். எனவே அவருடைய திருவுளத்தை செய்ய நான் தயாராக இருக்க வேண்டும் என்றார் போல் இந்த ஒரு திருப்பாடல் நமக்கு ஒரு அழைப்பையும் கொடுக்கின்றது. எனவே இந்த திருப்பாடலை நாம் பார்க்கின்ற போது, நான் தயாராக இருக்கின்றேன், நான் வருகின்றேன், இதோ வருகின்றேன் என்கின்ற இந்த வார்த்தைகளை நாம் பார்க்கின்ற போது, நாம் வெறுமனே கடவுளுக்கு நம்முடைய வார்த்தைகளினால் நன்றியை செலுத்தாமல் நம்முடைய செயல்களினால் அவருடைய அரசாட்சியை நம்முடைய வாழ்வில் நாம் வாழ்ந்து காட்டுவதன் மூலமாக தான் அந்த ஒரு நன்றியினை கடவுள் ஏற்றுக்கொள்வார். வெறும் பலிகளை அல்ல, மாறாக நம்முடைய செயல்களில் அவருக்கு நம்முடைய நன்றிகளை செலுத்த வேண்டும் என்று சொல்லிதான் இந்த திருப்பாடல் நமக்கு ஒரு அழைப்பை தருவதாக இருக்கின்றது. நாம் என்னதான் இக்கட்டான சூழ்நிலைகளில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், நம்முடைய வாழ்வில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டு இத்தனை ஆண்டு காலம் நம்மை வழிநடத்தி இருக்கின்றார், இனியும் வழி நடத்துவார். எனவே கடவுளுடைய நாமம் போற்ற பெறுக என்று சொல்லி நாம் ஏறெடுக்கின்ற போது நிச்சயம் கடவுளுடைய அந்த ஒரு வல்லமையான ஒரு வழிநடத்துதலை நம்முடைய வாழ்வில் நாமும் உணர்ந்து கொள்ள முடியும். எனவே அந்த ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கையோடு இன்றைய நாளிலே திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து நாமும் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இதோ இத்தனை நாட்களும் நீர் எங்களுடைய வாழ்வில் உம்முடைய வல்லமையான கரத்தினால் நீர் எங்களை வழிநடத்தி இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இனியும் எங்களுடைய வாழ்வில் எது எது எங்களுக்கு தேவை என்பதனை நீர் அறிந்தவராய் இருக்கின்றீர். எங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எவை என்று நீர் அறிந்திருக்கின்றீர். அதையெல்லாம் நாங்கள் கடந்து வர நீர் கிருபை செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். சிறப்பான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நம்மிடம் இருக்கக்கூடிய தேவையற்ற விஷயங்களை தூக்கி எறிய வேண்டும். அது என்னென்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அதுல அடுத்தது என்ன சொல்றாங்க? தேவையற்ற பொருள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வீட்டுல தூக்கி அப்படியே போட்டுருங்க அப்படின்றது கிடையாது. எஸ், நம்மளுடைய வாழ்ந்துட்டு இருக்க இந்த வாழ்க்கையில எவ்வளவோ தேவையற்ற செயல்களை குப்பை மாதிரி உள்ள வச்சுட்டு இருக்கோம். அதை நம்ம நடைமுறையில அதை நடைமுறைப்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட செயல்களை நம்ம தூக்கி போடுறோம் அப்படின்னா அடுத்ததா என்ன அப்படின்னா தோல்வி குறித்த ஒரு பயம் எல்லோருக்குமே இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வச்சு ஏதாவது ஒன்று பண்ணலாம், ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், நம்ம இப்படியே இருக்கும் வீட்டில் ஏதாவது அடுத்த ஒரு ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்றப்போ அதில் ஏதாவது ஃபெயிலியர் பார்த்துட்டோம்னா என்ன பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமே அந்த அமௌண்ட் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்படி கண்டினியூவாக அந்த பயம் அப்படியே நமக்குள்ள வந்துட்டே இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த தோல்வி குறித்த பயத்தை உடனே தூக்கி போட்டுருங்க. நிச்சயம். ஏன்னா அந்த தோல்வி குறித்த பயம் இருக்கின்ற வரைக்கும் நம்மளால எதையும் செய்ய முடியாது, சாதிக்கவும் முடியாது. வேற ஒன்னோட ஒரு சின்ன வேலையிலே நான் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறேன், என்னால் அந்த வேலையில இருந்து இன்னொரு புதிய வேலைக்கு என்னால் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஏன்னா அந்த தோல்வி குறித்த பயம், அந்த புதிய வேலை எனக்கு செட் ஆகுமா இல்லையா, அங்க சம்பளம் ஒழுங்கா கொடுப்பாங்களா இல்லையா, எனக்கு அது போதுமானதாக இருக்குமா இல்லையா, இல்ல அந்த வேலையை விட்டுட்டு ஒரு புதியதாக தொழிலை தொடங்குவதற்கு கூட ஒரு பயம். தோல்வி குறித்த பயம் நம்மை வாழ்வில் வெற்றி பெறைய செய்யாது. அதனால அந்த பயத்தை தூக்கி எறிய வேண்டும், தூக்கி எறிஞ்சிருவோம். இன்னும் வேற நல்லா இருக்குங்கிறத தொடர்ந்து பேசலாம். ஜனவரி 14 புனித தேவசகாயம். இந்திய திருநாட்டின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நட்டாளம் கிராமத்தில் வாழ்ந்த வாசுதேவன் தேவகி பெற்றோருக்கு கிபி 1712ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 23ஆம் நாள் பிறந்தார் புனித தேவசகாயம். நீலகண்ட பிள்ளை என்ற இயற்பெயரை கொண்ட இவர் சிறு வயதிலேயே சமஸ்கிருதம், வில்வித்தை, வர்மக்கலை போன்றவற்றில் சிறந்து விளங்கி ஏழைகளுக்கு உதவிகள் செய்தார். மன்னர் மார்த்தாண்டவர்மாவின் அரண்மனையில் கணக்கராக பணி செய்த இவர் கிபி 1740ஆம் ஆண்டு பார்க்கவி என்பவரை திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்வினை தொடங்கினார்.
அக்காலத்தில் ஏற்பட்ட வறட்சியினால் தனது உறவினர்களும் தனது வீட்டில் வளர்க்கப்பட்ட கால்நடைகளும் மரணமடைய மிகுந்த துயரமுற்ற இவருக்கு போர்த்துகீசிய நாட்டினை சேர்ந்த மன்னர் மார்த்தாண்டவர்மாவின் படைத்தளபதியான டிலனாய் ஆறுதல் அளித்து ஆண்டவரின் வார்த்தைகளை எடுத்து கூறினார். ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளை கேட்ட நீலகண்டன் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்று தேவசகாயம் என்ற பெயரை தேர்ந்து கொள்ள இவரது மனைவியும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்றார். ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவசகாயம் மக்களுக்கு ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்து ஆறுதலை வழங்க கோபமுற்ற மன்னர் மார்த்தாண்டவர்மன் தேவசகாயத்தினை கைது செய்து எருமை மாட்டின் மீது ஏற்றி ஊர்வலமாக அழைத்து சென்று துன்புறுத்தினான். ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்காக சொல்லொன்னா துன்பங்களை அனுபவித்து சிறையில் இருந்த தேவசகாயம் கிபி 1752 ஆண்டு ஜனவரி மாதம் 14ஆம் நாள் கன்னியாகுமரி ஆரல்வாய் மொழியில் உள்ள காற்றாடி மலையில் சுட்டுக் கொல்லப்பட்டார். சுட்டுக் கொல்லப்பட்ட தேவசகாயத்தின் திருவுடலானது அக்காலத்தில் வாழ்ந்த கிறிஸ்துவ மக்களால் கோட்டாறு புனித சவேரியார் பேராலயத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தேவசகாயத்தின் கல்லறையில் ஜெபிக்கின்ற மக்களுக்கு புதுமைகள் நிகழ திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்பர் கடந்த 2012ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 28ஆம் நாள் மறைசாட்சியாக அறிவிக்க கடந்த 2022ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் நாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தேவசகாயத்தினை புனிதராக உயர்த்தினார். புனித தேவசகாயத்தின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் சிறை கைதிகளுக்காகவும் அவர்களது குடும்பங்களுக்காகவும் ஆண்டவர் இயேசுவிடம் உருக்கமோடு ஜெபிப்போம். மிக சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம். இன்றைய சிறப்பான நாளில் அடுத்ததாக நாம் எதை தூக்கி எறிய போகிறோம் ஜோ? அடுத்ததான் நம்ம தூக்கி எறிய வேண்டிய விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், நச்சுத்தன்மை வாய்ந்த உறவுகள். அந்த உறவுகளே டாக்ஸிக் அப்படின்னு சொல்லிட்டாலே இந்த டாக்ஸிக் என்ன பண்ண முடியாது, சரி செய்ய முடியாது. டாக்ஸிக் தான் அப்படின்றத எப்படி கன்ஃபார்ம் பண்றது? அதுக்கு தான் நம்ம நிறைய வழிகள் பேசியிருக்கோம், கடவுள் வணக்கத்திலே பேசியிருக்கோம். டாக்ஸிக்கான மனிதர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படி அடையாளம் காணுது, அவங்களுடைய பண்புகள் எப்படி இருக்கும், இதே நேரத்தில் நாமளும் டாக்ஸிக்கா இருக்கோமான்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ இந்த நேரத்தில் நம்ம சொல்லுவாங்க, ஒரு பெரிய ஒரு குடம் நிறைய பால் இருந்தாலும் அந்த பாலில் ஒரு துளி விஷம் கலந்துட்டாலும் அந்த பால் என்ன பண்ண முடியாது, கெட்டு போயிருங்கிறத கட்ட அதை பயன்படுத்த முடியாது, அது ஒரு பாய்சனா மாறிடும், அது விஷம். அதை நீங்க அப்போ அந்த ஒரு துளி தான் அப்படிங்கிறது. அப்போ அதுபோல இவங்க புதிய நல்ல எண்ணங்கள் நல்ல மதிப்பீடுகள் கொண்டு இருக்கக்கூடிய நாம் அதுபோல நச்சுத்தன்மை வாய்ந்த நண்பர்களோடோ இல்ல உறவுகளோட பழகின்ற பொழுது அவருடைய நச்சுத்தன்மை யாருக்கு வந்துடும் அப்படின்னா நமக்கு ஒட்டிக்கும். நாளடைவில் நம்ம நச்சுத்தன்மையாக மாறிட்டோம்ங்கிறது நமக்கு என்ன ஆகும், தெரியாமலும் போய்விடும். இப்போ அந்த நிலையில நச்சுத்தன்மை வாய்ந்த உறவுகள் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா அவங்கள விட்டு அவங்களை திருத்துறதை காட்டிலும் ஒருவேளை திருந்து வரக்கூடிய மனிதர்களாக இருந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லாத பட்சத்தில் அவங்களை விட்டு விலகிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நேரத்தில் இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்றது ரொம்ப நல்லது. இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம். முத்தாய்ப்பான தனது படைப்பை சக கடவுளர்களுக்கு காட்ட விரும்பினார் கடவுள். பெருமையோடு பிற்றிக் கொள்ள விரும்பினார் கடவுள். புடை சூழ பூமிக்கு வந்தார் கடவுள். வாழ்ந்த வீட்டை அடைந்தார். அங்கே காத்திருந்தது கடவுளுக்கு பேரதிர்ச்சி. வீட்டிலே அந்த தாயை காணவில்லை. பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் தான் ஆங்காங்கே உதவி கொண்டிருந்தார்கள், பரபரப்பாய் பரவி கொண்டிருந்தார்கள், இறுக்கமான இதயத்தோடு இயங்கிக் கொண்டிருந்தார்கள். யாரிடம் கேட்டாலும் பொறுப்பான பதில் இல்லை. தான் படைத்த தரமான தாயை தானே தேடினார். மூளை முடுக்கெல்லாம் தேடினார், இன்று இடுக்கெல்லாம் தேடினார். தேடி அலைந்து கடைசியில் கண்டே விடுத்து விட்டார். அந்த தாயோ ஓயாது சேவை செய்த அந்த 4 கைகளோடும் ஓடியாடி உழைத்த அந்த 4 கால்களோடும் இருட்டு அறையின் ஒரு அடுக்க
அடுக்களை மூலையிலே கால்களை அகலமாய் நீட்டியபடியே அமர்ந்திருந்தாள். சோகமே உருவான முகத்தோடு, கண்களில் தாரை தாரையாய் கண்ணீரோடு, வீங்கிய கண்ணீர் விழிகளோடு, விம்மி வெடித்த இதயத்தோடு படைத்த கடவுளை பார்த்து கிண்டல் செய்தார்கள் சக கடவுளர்கள். ஓ, இதுதான் உன்னுடைய முத்தாய்ப்பான படைப்போ? அந்த 4 கால்களும் 4 கைகளும் நீர் கொடுத்த சிறப்பு வரமோ? வேதனையோடு சொன்னார் கடவுள். ஆமாம், அந்த 4 கால்களையும் 4 கைகளையும் நான் தான் கொடுத்தேன். ஆனால் அவள் வடிக்கும் கண்ணீரை கொடுத்தது நான் அல்ல, அவருடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள். இல்லை என்ற போதும் நில்லாது பயணித்தவள் தாயல்லவா? எத்தனை முறை காயப்பட்டாலும் ஒரு முறை கூட உன்னை காயப்படுத்தாதவள் அம்மா அல்லவா? 1000 விடுமுறைகள் அறிவிக்கப்பட்டாலும் தனது அலுவலகத்திற்கு மட்டும் விடுமுறை தராதவள் பெற்றவள் அல்லவா? அந்த தாய்மையின் நிரந்தர பரிசு கண்ணீர்தானோ? உன் வீட்டிலும் அப்படிப்பட்ட நிலைமைதானோ? தன்னையே தந்த தாய் தந்தைக்கு கண்ணீரை தருபவன் கயவன் என்று வேறு யாரோ? பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு என்பது உன் சுய வரலாறோ? எண்ணிப்பார் மாதா டிவி மனிதமே. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. நம்மிடமிருந்து தூக்கி எறிய வேண்டிய தேவையில்லாத விஷயங்கள் அடுத்ததா என்ன? இது பெரும்பாலும் இந்த வார்த்தைகளை நம்ம கேட்டிருப்போம் அதிக பேர்கிட்ட. நான் மட்டும் இங்க இல்லைன்னா அது நடந்திருக்காது, நான் தான் இங்க எல்லாமே, நான் தான் அப்படின்ற மாதிரி அந்த தலகணம், கர்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் சரி, இல்லை இந்த கேரக்டரை உள்ள வச்சுட்டு நம்ம வாழ்ந்தாலும் சரி, இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா அது கண்டிப்பா அது ஒரு நல்ல வாழ்க்கையாவே நம்மளுக்கு அமையாது. ஸோ அப்படி ஒரு கேரக்டரோட நம்ம இருக்கோம் அப்படின்னா தயவு செஞ்சு அதை தூக்கி போட்டுருங்க. கண்டிப்பா அந்த ஈகோ அண்ட் ப்ரைடு, தலைக்கணம் மற்றும் கர்வம் அப்படிங்கிறது, கர்வத்தை கடல ஆணவம் அப்படிங்கிற வார்த்தை என்ன பண்ணலாம், பொருத்தமானதா இருக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டுமே என்கிட்ட இருக்குது, ஆனால் நான் வாழ்க்கையில உயர்ந்த நிலையில இருப்பது போல தோற்றம் அளிக்கலாம். இவங்க ரொம்ப பரவாயில்லையே, இவ்வளோ தலக்கணத்தோடு இருக்கிறாங்க, ஆனால் இவ்வளோ பெரிய உயரத்தில் கடவுள் கொண்டு போய் வச்சிருக்கிறாரு அப்படின்னு நாம் சில மனிதர்களை பார்த்து வியந்து பார்க்கலாம். ஆனால் அவங்க விழக்கூடிய நாளில் அவங்க விழுந்து தடம் தெரியாமல் அழிந்து போன பிறகு நமக்கு அவங்கள பத்திர சிந்தனையே என்ன பண்ணாது, இருக்காது. ஏன்னா அவங்களால மீண்டு எழவே முடியாது. இன்னைக்கு நம்ம அந்த தலைக்கணத்தோடு இல்லாமல் ஒரு ஆணவத்தோடு இல்லாமல் இருக்கின்ற பொழுது ஒரு 10 மாடி கட்டத்திலிருந்து கீழே விழுந்தா கூட நம்ம தூக்கி விடுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஆளுங்க வருவாங்க. அடுத்து மருத்துவ உதவி செய்வதற்கு, முதலுதவி செய்வதற்கு, நமக்காக துடிப்பதற்கு ஆட்கள் இருப்பாங்க. ஆனால் நான் தலைக்கணத்தோடு இருக்கின்ற பொழுது முதல் மாடியிலிருந்து கீழே விழுந்தா கூட எவனும் என்ன பண்ணுறான், கண்டுக்க மாட்டேன். இவனுக்கு இன்னும் தேவை, இதுக்கும் மேலே விழுந்து முதல் மாடியிலிருந்து தான் விழுந்தானாகும், ஒரு 10வது மாடியிலிருந்து விழுந்திருக்க கூடாதா அப்படின்னு தான் நினைக்கத்தான் மற்றவங்களுக்கு தோணும். அந்த தலைக்கணம், ஆணவம் நம்மிடம் இருக்கவே கூடாது. அதையும் நாம் தூக்கி எறிய வேண்டும், கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் ஆளுமையின் பல்வேறு பரிமாணங்களை உங்களோடு நான் பகிர்ந்து வருகின்றேன். இயேசுடைய வாழ்விலும் பணியிலும் அவரது ஆளுமைக்கு அழகு சேர்த்த பல பரிமாணங்கள் இருக்கின்றன. அவருடைய சொற்கள், அவருடைய செயல்கள், அவருடைய அறிவாற்றல் திறன்கள், அவர் பயன்படுத்திய பல்வேறு விதமான ஊமைகள், இவை எல்லாமே அவருடைய ஆளுமைக்கு அணி சேர்த்தன. இன்று முதல் 5 நாட்கள் இயேசுவும் திருப்பாடல்களும் என்னும் தலைப்பில் உங்களோடு நான் 5 நாட்கள் செய்திகளை பகிர விரும்புகின்றேன். திருப்பாடல்கள் இயேசுவின் ஆளுமைக்கு அழகு சேர்த்தன. இன்று இயேசு திருப்பாடல்களின் இனிமை மிகு பாடகர் என்னும் செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த பட்டத்தை இயேசுவுக்கு வழங்கியவர் யார்? புனித அகுஸ்தீனார். புனித அகுஸ்தீனார் இயேசுவை திருப்பாடல்களின் இனிமை மிகு பாடகர் என்று அழைக்கின்றார். உண்மையில் இனிமை மிகு பாடகர் என்று விவிலியம் யாரை அழைக்கிறது என்றால் தாவீதை அழைக்கிறது. 2 சாமுவேல் 23:1 நாம் வாசிக்கின்றோம், மேன்மை மிக்கவரும் யாக்கோபின் கடவுளிடம் திருப்பொழிவு பெற்றவரும் இஸ்ரேலின் இனிமை மிகு பாடகரும் ஈசாயின் மைந்தருமான தாவீது என்று தாவீதுக்கு பல சிறப்புகளை இந்த இறைமொழி வழங்குகிறது. அவர் மேன்மை மிக்கவர், அவர் திருப்பொழிவு பெற்றவர், அவர் இஸ்ரேலின் இனிமை மிகு பாடகர். தாவீது ஒரு பாடகர், அவர் ஒரு இசை மீட்டுபவரும் கூட. அவர் பாடல்களை இயற்றினார், பாடல்களுக்கு இசையமைத்தார், பாடல்களை பாடினார். அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போதும் சரி, படை வீரராக இருந்த போதும் சரி, அரசராக இருந்த போதும் சரி, அவர் பாடல்களை பாடினார். திருப்பாடல்கள் 150 திருப்பாடல்களில் பாதிக்கு பாதி தாவீதின் பெயரில்
தரப்பட்டிருக்கின்றன. அவையெல்லாம் தாவீதின் திருப்பாடல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. எனவே விவிலியம் தாவீதை இஸ்ரேலின் இனிமை மிகு பாடகர் என்று அழைக்கின்றது. புனித அகுஸ்தீனார் தாவீதின் மகனான இயேசுவை திருப்பாடலின் இனிமை மிகு பாடகர் என்று அழைக்கின்றார். காரணம், இயேசுடைய வாழ்வில் திருப்பாடல்கள் சிறப்பிடம் பெற்றிருந்தன. இயேசு திருப்பாடல்களை பாடினார். இயேசு பாடினார் என்னும் ஒரு செய்தி ஒரே ஒரு முறை விவிலியத்தில் பயன்படுத்தப்பட்டுகிறது. மார்க்கு நற்செய்தி 14:26. அதற்கிடையாக மத்திய நற்செய்தியிலும் இதே இறைமொழி இருக்கிறது. மார்க்கு 14:26 சொல்கிறது, அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒலிவு மலைக்கு சென்றார்கள். இந்த புகழ் பாடல் திருப்பாடல் 136 என்று திருத்தந்தை பிரான்ஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், விவிலிய அறிஞர்களின் கருத்துப்படி. எனவே இயேசுவும் அவருடைய சீடர்களும் திருப்பாடல்களை நாள்தோறும் பயன்படுத்தினார்கள். நல்ல யூதர்கள் நாள்தோறும் திருப்பாடலை பயன்படுத்தி இறைவேண்டல் செய்தார்கள். அதிலே ஒன்றுதான் திருப்பாடல் 136. எனவே அவர்கள் திருப்பாடல் 136 பாடிவிட்டு ஒலிவுமலைக்கு சென்றார்கள் என்று மார்க் 14:26 நாம் வாசிக்கின்றோம். இயேசு பாடினார், இயேசு புகழ்பாடல் பாடினார், இயேசு திருப்பாடலை பாடினார். எனவே இயேசு திருப்பாடல்களின் இனிமை மிகு பாடகர் என்று புனித அகுஸ்தீனார் இயேசுவை பாராட்டுகிறார். நாமும் இயேசுவை பாராட்டுவோமாக, பெருமைப்படுத்துவோமாக. திருப்பாடல்களின் இனிமை மிகு பாடகராகிய இயேசுவை போலவே நாமும் திருப்பாடல்களை பாடி மகிழ்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. அற்புதமான பகுதி இயேசுவின் ஆளுமைகள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக நம்ம எதை தூக்கி எறிய வேண்டும்? ஸோ அடுத்ததான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் எதை தூக்கி எறியணும், மற்றவங்களோட நம்மளே ஒப்பிட்டு பார்க்கக்கூடியது, கம்பேரிஷன் வித் அதர்ஸ். இது ரொம்ப கெட்டது அப்படின்னு நம்ம பல நேரங்களில் பேசியிருக்கோம். குழந்தை வளர்ப்பிலும் சரி, நாம தனிப்பட்ட ஆளுமை வளர்ச்சியிலும் சரி, பிறரோடு ஒப்பிட்டு பார்க்குது அப்படிங்கிறது சின்ன பிள்ளைங்க கிட்ட கூட இருக்கான்னு தெரியல, ஆனா பெரியவங்க கிட்ட நிறையவே இருக்கு. பெரியவங்க கிட்ட இருந்தா சின்ன பிள்ளைங்க என்ன பண்றாங்க, கத்துக்கிறாங்க. நம்ம அவங்களுக்கு திணிக்கிறோம். நீ உன் கூட தான் அந்த பிள்ளையும் விளையாடுது வைக்கிற, அந்த பிள்ளை எவ்வளவு படிப்பு ஃபர்ஸ்டா இருக்குது பாரு, அந்த பிள்ளை போய் எவ்வளவு ரேங்க் எடுக்குது பாரு, அப்படிதான் என்ன பண்றோம், கம்பேர் பண்ணி அவங்களுக்குள்ள என்ன பண்றோம், திணிச்சு விதைச்சிடுறோம். அவங்க அடுத்து வளர்ந்து வரக்கூடிய சொல்லல அது அப்படியே என்ன அது விஷயம் தெரியாம அடுத்தவங்களுக்கு என்ன பண்றாங்க, திணிக்கிறாங்க. ஸோ அப்போ அது எங்கேயோ ஒரு இடத்துல என்ன பண்ணும், அதை பிரேக் அவுட் பண்ணி தான் ஆகும். அப்போ அந்த நிலையில பிறரோடு ஒப்பிட்டு பார்ப்பது, எல்லோருடைய வாழ்க்கையும் தனித்துவமானது, அதை நான் இன்னொருத்தரோட ஒப்பிட்டு பார்ப்பது அப்படிங்கிறது தேவையில்லாத ஒன்று. அது நம்முடைய ஆலயங்களில் சில நேரங்களில் திருப்பலியின் போதோ இல்லை தனிப்பட்ட ஜபத்தின் போதோ சில பெட்டிஷன்ஸ், வேண்டுதல்கள் வைப்போம். அப்போ வேண்டுதல்களை சொல்லும்போது குறிப்பாக இந்த 2025 முடிந்து 2026 அடி எடுத்து வைக்கிறப்ப இந்த நன்றி வழிபாடுகள் எல்லாம் சில நேரங்களில் அதை நம்ம கேட்டிருப்போம், இல்லை நாமளே சொல்லியிருப்போம். கடந்த ஆண்டு இவ்வளோ உயிரோடு இருந்தாங்க, ஆனால் இந்த ஆண்டு அவங்க இல்லை, அதற்கு மத்தியில் நான் இன்னைக்கு உயிரோடு என்ன வச்சிருக்கிறீங்க, கடவுளே உங்களுக்கு நன்றி, தயவு செஞ்சு அப்படி சொல்லவே சொல்லாது. ஸோ இது ஒப்பிட்டு பார்க்குறது, பிறர் இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னு அர்த்தமா, இல்லை அவங்களுடைய வாழ்க்கை நேரம் முடிஞ்சு போச்சு. அதே போல் நமக்கும் ஒரு நாள் இருக்கும். அப்போ அந்த நாளில் நம்மளோட இழப்பை தாங்க முடியாத ஒரு உறவுகள் இருக்கின்ற பொழுது அதை இன்னொருத்தவங்க சொல்லி, இந்த ஆண்டு இருந்தவங்கலாம் எங்களுடைய இந்த வருஷம் இல்லை, முடிவுல நான் இருக்கிறேன், நல்லது, சந்தோஷம், கடவுளே நன்றி அப்படின்னு சொன்னா நம்ம அதை ஏற்றுக்குவோமா? நம்மளால முடியாது. ஸோ அப்போ அந்த நிலையில் அப்படிப்பட்ட அந்த கம்பேரிஷன் ஜபமோ, கம்பேரிஷன் பண்ணி மற்றவங்களோட ஒப்பிட்டு நம்மளை பார்த்துக்கொள்வதோ ரொம்ப ரொம்ப தவறு. அப்போ அந்த கம்பேரிஷன் அப்படிங்கிறத தூக்கி போட்டுறணும். ஆனால் அந்த கம்பேரிஷன் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, நேற்றைய எனக்கும் இன்றைய எனக்குமான என்ன கம்பேரிஷன், என்ன வேறுபாடு இருக்கின்றது, இன்றைய எனக்கும் நாளை எனக்குமான வேறுபாடு என்ன இருக்க போகின்றது, அந்த கம்பேரிஷன் இட்ஸ் வெல் அண்ட் குட். ஆனா பிறரோடு ஒப்பிடுதல் இருக்கக்கூடாது. மிக சிறப்பு. நம்ம இன்னும் தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம். கல்பனா, நம்மிடமிருந்து தூக்கி எறிய வேண்டிய தேவையில்லாத விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி அதில் அடுத்ததான் என்ன சொல்றாங்க? கண்டிப்பா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது எல்லாருக்குள்ளயுமே இருக்கு, அது எப்போ வரும் எப்படி வரும்னு சொல்ல முடியாது. ஆனா அது சரியான நேரத்துல அது சரியா அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா ஓகே. இந்த கோபம் அப்படின்ற அந்த ஒரு கொடி, அது நோயினும் சொல்லலாம், வியாதினும் சொல்லலாம். அது எப்போ ஒரு வெறுப்பா மாறுதோ அப்பவே அது கொஞ்சம் ஸ்டாப் பண்ண நம்ம பார்த்துடணும். அது அப்படி ஸ்டாப் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், அது பகை உணர்வா மாறும். அந்த பகைமை அப்படியே நம்மளுக்கு பாத்தீங்கன்னா தலைமுறையா அப்படி தொடர்ந்துட்டே வரும். ஸோ இப்படிப்பட்ட அந்த ஒரு குணாதிசயத்தோட நம்ம வாழ்றோம் அப்படின்னா அது நம்மளுக்கு தேவையற்றது, அதை தூக்கி எறிய வேண்டும். பகை உணர்வு வச்சிருக்கிறோம் அப்படின்னா உருப்படியா செய்யறதுக்கு 1000 விஷயம் இருந்தாலும் அதை எதையுமே செய்யாம உருப்படி இல்லாம எப்படி பழி வாங்கலாம், எப்பவும் கீழே விடும், அதுல மட்டும் தான் நம்முடைய கவனம் என்ன இருக்கும், திட்டமிடுதல். சோ அப்ப இது என்னன்னா, ஆக்கப்பூர்வமா செய்யறதுக்கான வேலையை விட்டு அழிவுபூர்வமான வேலைக்கு செல்றப்ப இந்த எனக்கு துரோகம் செஞ்சவங்க, எங்கூட சண்டை போட்டவங்க, இவங்க தான் அழிஞ்சு போவாங்க, அதுக்காக நான் வெயிட் பண்றேன்னு நினைச்சா அங்க அழித்துறது அவங்க மட்டும் கிடையாது, நாமளும் தான். ஸோ அப்போ அந்த பகை உணர்வு நம்மிடமிருந்து தூக்கி எறியப்பட வேண்டிய ஒன்று. இன்னொன்று கோபம் மொத்தமாக தூக்கி போட்டுறக்கூடாது. எங்கே கோபப்படணுமோ அங்கே கோபப்பட வேண்டும். ஆனால் நம்ம எப்பவுமே என்ன பண்ணுறோம், எங்கெல்லாம் கோபப்பட தேவையில்லையோ அங்கெல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்பட்டு போய்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட கோபத்தை தூக்கி எறிதல் மிக நல்லது. நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம்.
மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பிறரோடு நாம் சேர்ந்து வாழும் இந்த சமூக வாழ்விலே நான் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்றால் அதற்கு என்ன வழி? இதோ குழந்தை தெரேசம்மாள் புனிதர் அவர்கள் நமக்கு ஒரு வழியை காட்டுகின்றார்கள். அவர்கள் இப்படி கூறுகிறார்கள், True charity consists in bearing all our neighbors' defects, not being surprised at their weakness, but edified at their smallest virtues. அதாவது, உண்மையான பிறரன்பு பிறரது குறைகளை கண்டு ஆச்சரியப்படாமல் அவற்றை தாங்கிக் கொள்வதாகும். அதுவே பிறரிடம் உள்ள சிறு நற்பண்புகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள நாம் எடுக்கும் முயற்சியும் ஆகும். என்ன சொல்ல வருகிறார் நம் புனிதர்? முதலிலே உண்மையான அன்பு என்பது பிறரிடத்தில் இருக்கின்ற குறையை பார்த்து, ஐயோ இவர்கள் இப்படியெல்லாம் தவறு செய்கிறார்கள், அப்படியெல்லாம் தவறு செய்கிறார்கள் என்று இல்லாமல், அந்த குறைகளை கண்டு ஆச்சரியப்படாமல், சரி அவர்களும் மனிதர்கள், அவர்களிடத்திலும் சில குறைகள் இருக்கத்தான் செய்யும் என்று சொல்லி, அந்த சிறிய சிறிய குறைகளை நம்மோடு இருக்கின்றவர்கள், நம்மோடு வாழ்கின்றவர்கள், அவர்களிடத்தில் இருக்கிற அந்த சிறு சிறு குறைகளை தாங்கிக் கொள்வது, ஏற்றுக்கொள்வது. அப்படி அந்த சிறு குறைகளை அடுத்தவர்களிடத்திலே நாம் பார்க்கின்ற அதே வேளையிலே அவர்களிடத்தில் இருக்கின்ற ஏதாவது ஒரு நல்ல காரியம், ஒரு நல்ல பண்பு, நல்ல குணம், அவற்றையிலிருந்து நாம் பின்பற்ற முயற்சி செய்தால் அங்கேதான் வெற்றிக்கான, மன நிறைவுக்கான வழி இருக்கிறது. இவர்கள் தவறு செய்கின்றவர்கள், இவர்கள் வேண்டாம் என்று யாரையும் ஒதுக்கிவிடாமல், சரி தவறு செய்கின்ற இவர்களிடத்திலும் ஒரு நல்ல பண்பு இருக்கிறதா, ஒரு நல்ல குணம் இருக்கிறதா, இவர்களும் ஏதாவது நற்செயல் செய்கிறார்களா என்று துருவி துருவி ஆராய்ந்து அவர்கள் செய்கின்ற ஒரு சிறிய நற்செயலை அல்லது அவர்களிடத்தில் இருக்கிற ஒரு சிறிய நல்ல பண்பை கண்டு அதை நான் பின்பற்றுவேன் என்ற மனப்பான்மைக்கு நாம் வரும்போது நாம் உயர்கிறோம். அவர்களை குறை சொல்லாமல் அவர்களிடத்திருக்கிற நிறைகளை நான் பின்பற்ற முயற்சி செய்யும் போது நான் வளர்ச்சி அடைகிறேன். அந்த வளர்ச்சி தான் எனது வெற்றி. இத்தகைய வெற்றியோடு வாழ உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். சிறப்பான ஆன்றோர் வாக்கு பகுதியை நம்ம பார்த்துட்டோம். இன்றைய சிறப்பான நாளில் அடுத்ததாக நம்மிடம் இருந்து தூக்கி எறியப்படக்கூடிய சில செயல்கள் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தா, நாள்பட்ட ஒரு குற்ற உணர்ச்சி. அதாவது நம்ம கடந்த காலத்துல செஞ்ச ஏதாவது ஒரு தவறா இருக்கலாம். அப்போ அந்த தவறு அப்படிங்கறத லேட்டரா நம்ம என்ன பண்ணிருப்போம், உணர்ந்திருப்போம். அப்போ உணர்ந்த பிறகு அதை நினைத்து வருந்தி அதை நினைச்சு திருத்திக்கிட்டா போதுமானதே தவிர, ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே, ஐயோ நான் இதை செஞ்சுட்டேன், அதை நினைச்சிட்டே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அதை நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா திரும்ப நம்ம மீண்டும் கடந்த காலத்துக்குள் போயிருவோம், நிகழ்காலத்தை இழந்து விடுவோம், நமக்கான எதிர்காலம் என்பது வராமலே கண்டிப்பா நாமே மீட்டெடுக்க முடியாது. அப்போ அந்த ஒரு குற்ற உணர்ச்சியில நான் ஏதாவது தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இல்ல என்னுடைய பழைய தவறை நினைத்து நினைத்து நான் வருந்தி கொண்டே இருக்கிறேன். அழகா நமக்கு கத்தோலிக்க திருவையில கொடுக்கப்படக்கூடிய மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போறோம், முழுமையா நம்மளை கன்ஃபஸ் பண்றோம், முழுமையா சரண்டர் ஆகிறோம், முழுமையா சரியாகிறோம், திரும்ப ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க வேண்டுமே தவிர மீண்டும் அந்த பழைய வாழ்க்கைக்குள் போக கூடாது. அப்படிப்பட்ட பழைய வாழ்க்கையை தூக்கி எறிய வேண்டும். ரெடியா இருப்போம் தூக்கி எறிவதற்கு. தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என்ற இந்த தொடரின் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. எப்படி இந்திய நாடு தன்னை பொருளாதார ரீதியாக வளர்த்தெடுப்பதற்கு அதனுடைய நிதி ஆதாரங்களை எப்படி திரட்டுகிறது என்பதை முதலில் பார்த்தோம். வரி என்பது மிக முக்கியமான ஆதாரம். இரண்டாவதாக அரசுகள் மேற்கொள்ளுகின்ற இன்னொரு முறை கடன் வாங்குதல். இந்த கடன் வாங்குகிற முறையும் இன்றைக்கு மிக பிரபலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. கடன் வாங்குவது என்பது தவறுதான். ஆனாலும் மிகப்பெரிய ஒரு நாட்டை வழிநடத்தி செல்கிற பொழுது பல நேரங்களில் பல திட்டங்களை செயல்படுத்துவதற்காக நாம் கடன் வாங்குகிறோம். அப்படி கடன் வாங்குவதை பற்றி அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு 292, 293 நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது. குறிப்பாக இந்திய அரசு தன்னுடைய தொகுப்பு நிதியினுடைய மொத்த தொகையை அதை கணக்கில் காட்டி அதை பிணைய தொகையாக வைத்து பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றி, ஏன்னா அதை இட் ஷுட் பி சாங்க்டிஃபைடு பை லா, அரசு பாராளுமன்றத்தினுடைய சட்டத்தை இயற்றி அத்தகைய தொகைக்கு உத்தரவாதம் தந்து
அது கடன் பெற்றுக்கொள்ளலாம். அது உள்நாட்டு கடனாக இருக்கலாம், வெளிநாட்டு கடனாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்தியா விழிப்புதுங்கி கொண்டிருக்கிறது. கடந்த ஒரு 65 ஆண்டுகளாக நம்முடைய கடன் வாங்கிய மொத்த தொகையே ஒரு 60 லட்சம் கோடியாக இருந்தது. இன்னைக்கு கடந்த 11 ஆண்டுகளில் நாம் 2,02.55 லட்சம் கோடியை தொட்டிருக்கின்றோம். அப்போ இது மிகப்பெரிய சுமையாக மாறப்போகிறது. பொருளாதாரம் என்பது மிகப்பெரிய சுமையாக மாறப்போகிறது. காரணம், இதுக்கெல்லாம் நம்ம வட்டி கட்டணும். அதனால இந்த தொகையை நாம் கடன் வாங்குவதை எவ்வளவு குறைத்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய பொருளாதாரம் வலுவாகிறது. நாம் அதிகமாக கடன் வாங்க சாதாரண மேட்டர் தான். ஒரு வீட்டில் நீங்க கடன் கழுத்துக்கு கீழே இருக்கிற பொழுது ஓரளவு சர்வை பண்ணிடலாம். கடன் தலைக்கு மேலே போயிருச்சுன்னா ஒரேடியா முடிஞ்சிடும். அதே கணக்கு தான் நாட்டை பொறுத்த மட்டில், அரசுகளை பொறுத்த மட்டில். இன்றைக்கு ஒரு 255 லட்சம் கோடி கடன் என்பது நமக்கு மிகப்பெரிய சுமையாக இருக்கிறது. ஆனால் பல்வேறு நலத்திட்டங்களுக்காக, பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்காக அரசுகள் இந்த கடன் வாங்குகின்றன. அதே போல மாநிலங்களும் பிரிவு 293 படி மாநிலங்களும் தங்களுடைய தொகுப்பு நிதியை காரணம் காட்டி அதையே வைப்பு நிதியாக அதில் உத்தரவாதம் கொடுத்து அவர்களும் கடன் வாங்குவதற்கு சட்டம் வழிவகை செய்திருக்கிறது. தமிழ்நாடு, நாம் வாழுகிற தமிழ்நாடு மட்டுமே இன்றைக்கு 8.54 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறது. நம்முடைய வருமானத்துக்கு அது நமக்கு கூடுதல் தான். ஆனால் பல்வேறு நலத்திட்டங்கள், சமூக நலத்திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிற பொழுது மத்திய அரசு போதுமான நிதியை ஒதுக்கினால் பல நேரங்களில் நாம் கடன் வாங்குவது குறையும். இல்லாத பொழுது நாம் வேறு அமைப்புகளிடமிருந்து நாம் கடன் வாங்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுகிறோம். ஆனால் நம்முடைய கடன் வருடம் தோறும் பெருகி கொண்டே செல்கிறது. அது அபாயகரமானது என்பதையும் நாம் உணர வேண்டும். இன்னும் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டு பட்ஜெட்டிலும் எவ்வளவு கடன் வாங்குவோம் என்பதை பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஸோ நம்முடைய ஒவ்வொருவருடைய தலையின் மீதும் பல்லாயிரம் ரூபாய் கடனாக, பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையின் தலை மீதும் 10,000 ரூபாய் கடனாக இன்றைக்கு ஏற்றி வைக்கப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த 2 வழிகள் தவிர மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு தன்னுடைய தொகுப்பு நிதியிலிருந்து கடன் வழங்கலாம். அதுவும் அரசியலமைப்பு சட்டம் தெளிவாக பேசுகிறது. நாம் வளர்ச்சி திட்டங்களுக்கு கடனாக கேட்கிற பொழுது மத்திய அரசு அதை நமக்கு கடனாக தர வேண்டும். அல்லது நாம் கடன் பெறுவதற்கு மத்திய அரசு உத்தரவாதம் வழங்கலாம். வெளியிலிருந்து நம்ம கடன் வாங்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு மத்திய அரசு உத்தரவாதம் வழங்கலாம். ஆனால் மத்திய அரசு அப்படி உத்தரவாதம் வழங்காத பொழுது அல்லது நடைமுறைப்படி கடன் வாங்கிய தொகையில் இன்னும் நாம் செலுத்தாமல் பாக்கி வைத்திருந்தால் தொடர்ந்து கடன் வாங்குவதற்கு மத்திய அரசு மறுப்பதற்கும் அதற்கு அதிகாரம் இருக்கிறது. ஏன்னா ஒரு மாநிலம் அப்படியே கடன் வாங்கி கடனிலேயே மூழ்கி போவதை மத்திய அரசு அனுமதிக்க கூடாது என்பதுதான் அதனுடைய பொருள். ஆனால் இன்றைக்கு அதற்கு தேவையான உதவியை மத்திய அரசு செய்ய வேண்டும். அதை மறந்து விடக்கூடாது. ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், உதாரணமாக கேரளா, நம்முடைய அருகாமையில் இருக்கிற மாநிலம் கேரளாவில் இப்போது தொடர்ந்து கடன் வாங்குவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க அதுக்காக உச்சநீதிமன்றத்திற்கு போய் போராட வேண்டியிருந்தது. ஏன்னா அவர்கள் ஏற்கனவே வாங்கிய கடனுக்கு கடன் பாக்கி இருப்பதால் அது வாங்க முடியாது என்று மத்திய அரசு மறுத்து விட்டது. இப்படிப்பட்ட சூழல் வருகிறது பொழுது மத்திய அரசு ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களுக்கு ஒன்று, தங்களுடைய கூட்டணி கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களுக்கு வேறொரு நிலைமையை கடைபிடிப்பது என்பது இந்திய கூட்டாட்சி தத்துவத்திற்கு நல்லதல்ல. எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்கள் தங்களுடைய வளர்ச்சி திட்டங்களுக்காக செலவழிக்கிற பொழுது அதற்கு இணைந்து மத்திய அரசு உதவி செய்ய வேண்டுமே தவிர பல நேரங்களில் தடை போடுவது என்பதையும், அப்படி தடை போடுவது வெறுமனே எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களுக்கு மட்டுமே தவிர தாம் ஆளுகிற மாநிலங்களுக்கோ தங்களுடைய கூட்டணி கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களுக்கோ இல்லை, பொருந்தவில்லை என்பது வருத்தத்திற்குரிய ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆனாலும் மாநிலங்கள் தங்களுடைய திட்டங்களை செயல்படுத்துகிற பொழுது தங்களுடைய வருவாய்க்கு ஏற்ப ஒருவேளை அதிக கடன் சுமையை ஏற்றி வைக்காமல் தங்களால் திருப்பி செலுத்த இயலக்கூடிய கடனை மட்டும் பெற்று மாநிலத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதுதான் சிறப்பானதாகும். அதுவே நீண்டகால வளர்ச்சி திட்டத்திற்கு ஏதுவாக அமைகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று சொல்வார்கள். அப்படி கலங்குகிற ஒரு சூழல் வராமல் நம்முடைய உள்நாட்டு வெளிநாட்டு கடன்களுடைய தொகையை இந்த அரசுகள் மீண்டும் திரும்ப செலுத்தி கடனை குறைத்து இந்திய பொருளாதாரத்தை மீட்டெடுத்து வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதே இந்திய மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நம்மிடமிருந்து தூக்கி எறியப்பட வேண்டிய தேவையில்லாத விஷயங்கள் அடுத்ததா என்ன? கண்டிப்பா நம்ம பேசிட்டு இருக்கும் போது அது தேவையற்ற விஷயங்கள் சொல்றப்போ அது தேவையற்றது தான். அதனால நம்ம கூட அது இருக்கணும்ன்ற அவசியம் இல்லைன்றதால தான் நம்ம இவ்வளவு ஸ்ட்ராங்கா அதை எடுத்து பேசிட்டு இருக்கோம். இது எல்லோருக்குமே ஏதாவது ஒரு பேட் ஹேபிட் இருக்கும். தீய பழக்கம் அப்படின்றது ஏதாவது ஒரு பழக்க வழக்கத்துல நம்ம கண்டிப்பா அடிக்ட் ஆயிருப்போம் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு விஷயத்த தூக்கி எறிவது நல்லது. நிச்சயமா. ஏன்னா அடிக்ஷன் அப்படின்னாலே தேவையில்லாத ஒன்று. நம்ம நம்மையே கட்டுப்படுத்த முடியாமல் ஒரு சுய கட்டுப்பாடோடு இல்லாமல் நாம் என்ன பண்றோம், திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை செய்வதுதான் அந்த அடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு என்னன்னா அது நமக்கும் அழிவு, நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கும் அது அழிவு தான். கண்டிப்பா எல்லாருக்குமே அது. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி எதெல்லாம் என்னை நேரடியாக தாக்குறதோ அதில் நான் கண்டிப்பாக நான் அதில் அடிக்ஷன் அப்படின்னாலே அதில் நான் தாக்கப்படுவேன், பாதிக்கப்படுவேன். அதுபோல என்னுடைய அடிக்ஷன் பிறருடைய வாழ்க்கையில எல்லா நேரங்களிலும் இருக்குமானா தெரியல, ஆனால் ஒரு சில நேரங்களில் கண்டிப்பாக என்ன பண்ணும், பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ குடி நோயாளி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ அந்த குடி நோயாளியா இருக்கிறவங்க அது அவங்களுக்கு மட்டுமான ஒரு அடிக்ஷன், அவங்களுக்கு மட்டுமான பாதிப்பு கிடையாது. அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய குடும்பத்திற்குமான ஒரு பாதிப்பு என்ன பண்ணும், ஏற்படுத்தும். பொருளாதாரத்தில் நலிவடைந்த நிலை என்ன பண்ணும், ஏற்படுத்தும். அப்போ இது போல எதுக்கு நாம் அதை அடிக்ட் ஆயிருக்கிறோம்? எனக்கு மொபைல் ஃபோன் பார்க்கறது முதற்கொண்டு என்னது ஒரு அடிக்ஷன். ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம சீர்தூக்கி பார்த்து இதில் நான் எதுக்கு நான் அடிமையாகி இருக்கிறேன், எந்த தீய பழக்க வழக்கத்தை நான் கை கொண்டு இருக்கிறேன், அதை தூக்கி எறிவது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இனி வரக்கூடிய மாதங்களில் நிலங்களை சும்மா போடாமல் ஏதாவது ஒரு முக்கியமான பயிர் பண்ணலாம், எனக்கு அதுக்கான பணியாள்கள் கிடைப்பாங்க, எனக்கும் அந்த ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான எண்ணெய் வித்து பயிர் எள்ளு. எள்ளு பார்த்திங்கன்னா சிவப்பு எள்ளு இருக்குது, கருப்பு எள்ளு இருக்குது, வெள்ளை எள்ளு இருக்குது. எது கிடைக்குதுன்னு பாருங்கள். பொதுவாக கருப்பு எள்ளு எல்லோரும் விரும்பக்கூடியது, கிடைக்கக்கூடியது. அதில் 2 பட்டை எள்ளு, 4 பட்டை எள்ளு இருக்கும். நான் சொல்ல வர்றது 8 பட்டை எள்ளு கூட இருக்குங்க. நல்ல தரமான குஜராத் ரகங்கள்லாம் இருக்குங்க. நம்மளுடைய தனியார் ரகம், தமிழ்நாட்டு ரகம் அப்படிங்கிறது டிஎம்வி 3, 4, 5, 6 இருக்குங்க. அதே மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூரோட ரகங்கள் டிஎம்பி, எஸ்வி அந்த மாதிரி ரகங்கள்லாம் இருக்குங்க. நம்மளுடைய பக்கத்தில் இருக்க அக்ரி ஆஃபீஸ்க்கு போங்க, வாங்கி பாருங்க, விதையோட தரம் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கும் பட்சத்தில் வாங்கிடுங்க. முன்கூட்டியே விதைகளை வாங்கி வைங்க. கடைசி நேரத்தில் போய் தரம் இல்லாத விதையை வாங்கி போடக்கூடாதுங்க. தரமான விதையை வாங்கிக்கணும். ஏக்கருக்கு 3 கிலோ அந்த கணக்கில் வாங்கிக்கணும். சரிங்களா? இந்த விதைகளை 100% விதை நேர்த்தி பண்ணாமல் நடவு பண்ணக்கூடாது. அதாவது விதை நேர்த்தினா என்னென்னா, அந்த விதைகளை ஒரு பாத்திரத்தில் போட்டுறோம், மிதக்கிற விதைகளை எடுத்துடுறோம், தலை தட்டுற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு 1 கிலோவுக்கு 10 கிராம் அளவுக்கு சூடோமோனஸ் அல்லது 5 கிராம் அளவுக்கு ட்ரைகோடர்மா விரிடி, அது கூட 20 கிராம் அளவுக்கு அசோஸ்பைலம் அல்லது பாஸ்போ பாக்டீரியா அல்லது 2ம் கலந்து ஊற வைக்கிறோம். குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் வடிகட்டி நிழல் காய்ச்சல காய விடுறோம். அதுக்கப்புறம் மணலோடு சேர்ந்து தூவுறோம். 3 கிலோவுக்கு 12 கிலோ அளவுக்குள்ள மணலில் கலந்துக்கலாம். முறையாக தூவிட்டு வரணும். இதுதான் கவனம். சரிங்களா? எள்ளு போடுறப்ப மட்டும் தயவு செய்து ஒரு உழவு சேர்த்து போட்டுக்கோங்க. எப்போவும் 2 போடுவீங்க, ஒரு உழவு சேர்த்து போட்டுக்கோங்க. மழை ஈரம் முடிகிறதுக்கு முன்னாடி போட்டு முளைக்க வச்சிடணும். மானாவாரியாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து ஈயம் கரைசல் ஒரு தாய் திரவம் 1 லிட்டர் வாங்கிக்கோங்க. அதை 20 லிட்டராக மாற்றி வச்சுக்கோங்க. சீரான இடைவெளியில் 10 நாளைக்கு ஒரு முறை முறையாக தெளிக்கணும், அல்லது 15 நாளைக்கு ஒரு முறையாக தெளிச்சிடணும். 2வது, இந்த சூடோமோனஸ் ஏன்னா பனிக்காலத்தில் ஆரம்பிக்கும், வெயில் காலத்துக்குள்ளே போகும். அதனால் சூடோமோனஸ் 10 லிட்டருக்கு 100 மில்லி அதை கூடயே கலந்துக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா காய்கள் வைக்கணும், நல்ல தரமாக வைக்கணுங்கிறதுக்காக அது கூட 10 லிட்டருக்கு 10 கிராம் சோலு பார் அப்படிங்கிற திரவத்தை கலந்துக்கலாம், பவுடரை கலந்துக்கலாம். கடல் பாசி உரம் 50 மில்லி கலந்துக்கலாம். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, 1 ஏக்கருக்கு 500 கிலோ கிடைக்கணுங்கிறது கண்டிப்பாக நடக்க வேண்டியது. நம்ம ஆளுங்க என்ன எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா 250, 270, 300 அதுக்கே
வழி இல்லாமல் இருக்காங்க. 500 கிலோ தெளிவாக வருங்க. தரமான எள்ளு வரும். அதுவும் எண்ணெய் தன்மை அதிகம் உள்ள எள்ளு போட்டுட்டீங்கன்னு வைங்க, உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்குங்க. விதையே ஒழுங்கானதை எடுத்துக்கணும், அதை முறையாக வளர்த்து கொண்டு வரணும். அதில் புழு வைக்கும், காய்ப்புழு வைக்கும். அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேனுங்க, இந்த பூ வச்ச காலத்துலேருந்து காய்கள் உருவாகிற நேரத்தில் ஒன்று இயற்கை வழி கரைசல்கள் தெளிச்சுக்கணும், அல்லது உயிர் வழி கரைசலில் பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ், அதுவும் வெர்டிசிலியம் லக்கானி 100 மில்லி கலந்து தெளிச்சுக்கணும், அல்லது கற்பூர கரைசல், பத்திலை கசாயம், அல்லது இது புகையிலை கரைசல், இதை தெளிச்சுக்கணும். பூ எடுக்கிற காலங்களில் தயவு செய்து பஞ்சகாவியா ஒரு தடவையாக தெளிங்க, அல்லது தேமூர் கரைசல் தெளிங்க. நிறைய காய் வைக்குங்க, சடையாக வைக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். எள்ளு மறக்காதீங்க, எல்லா விதமான நிலங்கள்லையும் அதிகமான லாபம் தரக்கூடிய ஒரு முக்கியமான பயிர். உங்களுக்கே தெரியும், நல்லெண்ணெயை ஆட்டி விற்க பாருங்க, எல்லாம் போய் எங்கேயும் விற்காதீங்க. 100 ரூபாய்க்கு விற்கிறதுல என்னங்க இருக்குது? அதை எண்ணெய் ஆட்டுங்க, எண்ணெயை விற்று பாருங்களேன், 3 மடங்கு லாபம் கிடைக்கும். ரொம்ப ஈஸிங்க, எண்ணெய் ஆட்டி நான் கடையிலே விற்றுடலாம், பட் 3 மடங்கு லாபம் கிடைக்கும். கொஞ்சம் தயவுசெய்து அது யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு மாவட்டங்களையும் வேளாண்மை பொறியியல் துறை மூலமாக எண்ணெய் ஆட்டக்கூடிய இயந்திரங்கள் கொடுத்துருக்காங்க, அதை பயன்படுத்துங்க. பயன்படுத்தி முன்கூட்டியே கேட்டுக்கங்க, அதை பயன்படுத்தி அதை செய்ய பாருங்கள். ரொம்ப எளிமையான விவசாயம், விதைகள் முக்கியம். நான் திருப்பி அதுக்கு தான் இந்த பதிவை இப்போ சொல்கிறேன். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். மிக சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம். எஸ், இன்றைய நாளில் அடுத்ததான் நம்ம எதை தூக்கி எறிய போகிறோம்? ஸோ அடுத்ததான் என்ன அப்படின்னா, ஹிட்லர் எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான். இருந்தாலும் அவர் சொன்ன ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் நம்ம லைஃப்ல என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணி பார்க்கலாங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுல இந்த சாக்கு போக்கு சொல்றதை பத்தி ரொம்ப கடினமாகவே என்ன பண்ணுவார் அப்படின்னா சொல்லுவார், நீ இடத்துல தோல்வி அடைஞ்சிட்டா உட்காந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஏன்னா நம்ம பல நேரங்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, ஏன் லேட்டா வந்துட்டோம்னா, அன்னைக்கு லேட்டுக்கு காரணம், முழுமையான காரணம் யாருன்னா நாம தான். அலுவலகத்துக்கோ இல்லை ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம தாமதப்படுத்திட்டோம், இல்லை ஏதோ ஒரு தவறாயிருச்சுன்னா முழு காரணம் நாம மட்டும் தான். ஆனால் நம்ம சொல்லக்கூடிய காரணம் என்ன இருக்குது, பஸ் லேட் ஆயிடுச்சு, பஸ் ஏன் லேட் ஆயிடுச்சு, வழக்கமாக எடுக்கக்கூடிய பஸ் எத்தனை மணிக்கு, நீங்கள் எத்தனை மணிக்கு போனீங்க, வழக்கமாக நீங்கள் போகிறது என்றைக்குமே ஒரு சின்ன சேஞ்சஸ் கூட இல்லாமல், நம்மகிட்ட இருந்து ஒரு சின்ன மாற்றம் கூட நிகழாமல் அந்த டைம் போய் என்ன இருக்காது, லேட்டாக இருக்காது. அப்போ அதில் ஏதோ ஒரு காரணத்தை மூல காரணமாக யார் இருப்போம், நாம இருப்போம். அதெல்லாம் என்ன பண்ணிருக்க மாட்டேங்குது. இது எங்க இருந்து தொடங்கின பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ஆதாம் ஏவாள்கிட்ட இருந்து தொடங்கின பிரச்சனை. ஆதாம்கிட்ட போய் கடவுள் ஏன்பா நீ கனியை சாப்பிட்டா அப்படிங்கிறப்ப, நான் எங்க சாப்பிட்டேன், நீங்க படைச்ச பெண் தான் என்ன பண்ணா கொடுத்தா. அப்போ பழைய தூக்கி இன்னொருத்தர் மேலே போகிறது. அப்போ சாக்கு போக்குகள் சொல்வது, அந்த எக்ஸ்கியூசஸ் கேட்கறது, ஒரு தடவை தவறு செஞ்சுட்டு சாரி கேட்கறது ஓகே, ஒவ்வொரு முறையும் அதே தவிர திரும்ப செஞ்சுட்டு சாரி தெரியாமல் செஞ்சுட்டேன், அடுத்த முறை தான் சரியா பண்ணிடுது, அடுத்த முறை சரியா பண்ணி எத்தனை அடுத்த முறை இல்லையா. ஸோ அப்போ அந்த போல சாக்கு போக்குகள் சொல்வதோ இதெல்லாம் நம்ம லைஃப்ல நம்மளுடைய தரத்தை என்ன பண்ணுவோம்னா தாழ்த்தி காட்டும். ஸோ அப்போ அந்த தரத்தை தாழ்த்தி காட்டாத வண்ணம் நான் இருக்க வேண்டும், ஒரு உயர்ந்த வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் அப்படின்னா இந்த மாதிரியான எக்ஸ்கியூஸ் கேட்கறதெல்லாம் என்ன பண்ணிடலாம், தூக்கி எறிஞ்சிடணும். கண்டிப்பா இன்னும் நம்ம தொடர்ந்து பேசுவோம், அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ குழந்தைகளை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ சில குழந்தைகள் நல்லா துருத்துருன்னு ஆக்டிவாக நல்லா இருப்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா விளையாடுவாங்க, நல்லா ஞாபக சக்தி இருக்கும், நல்லா படிப்பாங்க, சொல்கிறத கேட்பாங்க. இதே அப்படியே ஆப்போசிட்டில் இருப்பாங்க, என்ன சொல்லுங்க காதில் கேட்க மாட்டாங்க, ரொம்ப பிடிவாதம், சரியாக சாப்பிட மாட்டாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்சது தான் சாப்பிடுவாங்க. நம்ம கொடுக்கறது எல்லாம் நல்லதுன்னு அவங்களுக்கு புரியாது, தெரியாது, சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இஷ்டத்துக்கு ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். 2 சாராரும் நம்ம பார்க்குறோம். இப்போ ஜென்ரலாக உங்களுக்கு சொல்கிறது என்னன்னா, இன்னைக்கு உலகத்து லெவலில் போட்டி போடக்கூடிய ஒரு காலகட்டாயத்தில் நம்ம குழந்தைகள் இருக்குது. படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், நல்ல ஞாபக சக்தி இருக்கணும், பல விஷயங்களை அவங்க கற்றுக்கணும், எல்லாத்துலேயும் நிறைய திறமைகள் இருந்தால் தான் முன்னேற முடியும். அப்படிங்கிற லெவலுக்கு அவங்க பல லாங்குவேஜ் படிக்கணும், பல விஷயங்களை அவங்க கற்றுக்கணும், பல வகையில் திறமைகள் இருக்கணும், அவங்கள உயர்த்திக்கணும். அப்போது சாதாரணமாக இன்னைக்கு
எக்ஸாமுக்கு அம்மாங்க சொல்றது, பாட்டிங்க கவலைப்படுறது என்னன்னா, என் குழந்தை வீட்ல நல்லா படிக்கிறாரு, மறந்துடுறாரு. இதற்கு வந்து அவங்களுக்கு முறையா ஒரு 3 பயிற்சிகள் இருக்கு. அது நீங்க கூட்டிட்டு வரும்போது நாங்க சொல்லித் தரோம். சில குழந்தைகள் வந்து என்னன்னா, தூங்கிட்டே இருக்கும். எழுப்புனா எழமாட்டாங்க. ஸ்கூலுக்கு போனோம்னா அடம் பண்ணுவாங்க. ஆனா அதையும் பக்குவமாக கொண்டு வர வழிமுறைகள் இருக்கு. அதுக்கு ஒரு 3 பயிற்சி சொல்லித் தரோம். அடுத்தது, இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கு. அந்த நாள் மாதம் மாறும். அப்ப தேதிகள் மாறுபடும். ஆனா அந்த நாள், ஒரு நாள், மாதத்துல ஒரு நாள். அந்த நாள்ல ஆயுர்வேத முறைப்படி அந்த குழந்தைகளுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் ஒவ்வொரு மாதமும் அந்த அந்த ட்ரீட்மெண்ட்டை அந்த நாள்ல தொடங்கணும். இல்லைன்னா நீங்க வாங்கி வச்சுட்டு அன்னைக்கு நீங்க அதை ஸ்டார்ட் பண்ணும். அது நீங்க தனியா தொடர்பு கொள்ளும்போது அந்த விவரம், அந்த டேட்டு அதெல்லாம் சொல்லுவோம். நீங்க அது முன்னாடி அப்பாயின்மெண்ட் எடுத்து புக் பண்ணி வாங்கணும். அது ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இருக்கு. அப்போ அந்த பயிற்சி இருக்கு. அது நான் சொல்லி கொடுத்து அந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். அது மாதத்துல ஒரு நாள். ஆனா ஒவ்வொரு மாதமும் அந்த தேதி மாறுபடும். அப்படி ஒரு சப்ஜெக்ட் அது ஆயுர்வேதத்துல இருக்கு. அதை நம்ம கொடுக்கும்போது அந்த குழந்தைகள் நிச்சயமாக படிப்படியாக இந்த பயிற்சிகளையும் செய்யும். கூட இது கூட டயட்டு எல்லாம் கொடுக்கும்போது அந்த குழந்தைகள் கிட்ட ப்ளஸ் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியும். ஞாபக சக்தி நல்லா இருக்கும், நல்லா படிப்பாங்க. இப்போ அந்த பயிற்சிகளை வந்து செய்யும்போது என்ன மாற்றங்கள் ஏற்படுன்றதை சொல்கிறேன். முக்கியமாக டெய்லி எழுப்பணும், தூங்குன்னு சொல்லணும், டிவி பார்க்காத, ஃபோனை பார்க்காத எல்லாம் சொல்லிட்டு நம்ம போராட்டமாக இருக்கும் வீட்டில். இந்த பயிற்சிகள் செய்ய செய்ய அந்த குழந்தை கரெக்டாக வந்து தூங்கிடுவார். காலையில் நீங்கள் எழுப்பவே வேண்டாம், அவரே எழுந்துருவார். அவரே எழுந்து அவரோட கடமைகளை கரெக்டாக நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி எல்லாம் கரெக்டாக பண்ணுவார். நல்லா படிப்பார், நல்லா ஞாபக சக்தி வளரும். அதற்கெல்லாம் சிகிச்சை முறைகள் இருக்கு, பயிற்சி முறைகள் இருக்கு. அந்த வகையில் பாருங்க, இது போல நிறைய ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ் இருக்கு. அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த பிடிவாத தன்மைகள் குறையும், ஞாபக சக்தி அதிகரிக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய அந்த ஒரே ஒரு விஷயம், அது எப்படின்னா இருக்கு. இப்போ குழந்தைகள் நைட்டில் சீக்கிரம் தூங்குறது இல்லை. அந்த குழந்தைகளுக்கு நைட்டில் ஒரு 7:30க்கெல்லாம் சாப்பாடை கொடுத்துருங்க. 8 o'clock அந்த குழந்தைய கையை பிடிச்சி வீட்டில் இருக்கிற யாராவது ஒரு பெரியவங்க, தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, அண்ணன், தங்கச்சி, யார் வேணாலும் கையை பிடிச்சி ஒரு 1/2 hour வாக்கிங் கூட்டிகிட்டு போங்க. போகும்போது அந்த குழந்தைகளுக்கு நல்ல கதைகள் சொல்லுங்க, நல்ல விஷயங்களை பேசிட்டு ஜாலியாக கூட்டிகிட்டு போங்க. அந்த குழந்தைகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நல்லா பதிலை சொல்லுங்க, திருப்பி கூட்டிகிட்டு வந்துருங்க. இந்த மாதிரி தினந்தோறும் செய்யும்போது அந்த குழந்தைகள் இரவில் விரைவில் படுத்து தூங்கும் பழக்கம் ஏற்படும். இது போல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அது நீங்க உங்க குழந்தையோட பிரச்சனை என்னன்னு சொல்லி ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு வாங்க, அல்லது ஆன்லைன் வீடியோ கன்சல்டேஷன் பண்ணலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்திய பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ அன்றைக்கு நாள் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நம்மிடமிருந்து தூக்கி எறிய வேண்டிய விஷயங்கள்ல ஃபைனலாக என்ன சொல்றாங்க? தன் கையே தனக்கு உதவின்னு சொல்லுவோம். எல்லா நேரத்துலையுமே நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு கடினமான சூழ்நிலை வந்தா நம்ம கை இருக்கு, இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன வேணும் பெருசா அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் நம்மளை வந்து அந்த நம்பிக்கை அப்படின்ற அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்மளை ஆழமாக நம்மளை கொண்டு போகும், என்னதான் ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும். ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை நிலை தான் எப்பவுமே நம்ம மனசுல இருக்கணுமே தவிர, அந்த நம்பிக்கையற்ற நிலை அப்படின்னு ஒன்று நம்ம மனசுக்குள்ள இருக்கு அப்படின்னா, எது நடந்தாலும் இல்லை இது நடக்காது, இல்லை இது நான் போனா அது சரி வராது அப்படின்ற ஒரு நம்பிக்கையற்ற நிலை நம்ம மனசுக்குள்ள இருக்குன்னா அதை தூக்கி போட்டுருங்க. ஆனால் பெரும்பாலும் எது மேலோங்கி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்பிக்கையற்ற நிலை தான் நம்ம வாழ்க்கையில் மேலோங்கி இருக்கின்றது. அதனால தான் சொல்கிறேன், இன்றைக்கி நாளில் அதை என்ன பண்ணுங்க, தூக்கி தூர எரிந்து விடுங்கள். ஏன்னா நம்பிக்கையோடு இருப்பவர்களுக்கு நிச்சயமாக அவர்கள் வேண்டியதை என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா அது கிடைக்கும்னு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்புறாங்க. ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இல்லை இது இத்தனை நாள் ஆனால் தான் நான் சரி செய்ய விடுவோம். பல நேரங்கள் ஒரு வேலையில் இருக்கிறப்போ இன்னொரு வேலையை தேர்ந்தெடுத்து இன்னொரு வேலை கிடைச்ச பிறகு இருக்க வேலையை விடுதல் புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பலர் கோழைத்தனத்தோடு இருப்பதற்கு காரணம் இதுதான் நான் என்ன பண்ணுவேன் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இன்னொரு வேலை கிடைக்கிற வரைக்கும் இது இருந்துக்கிட்டோம், அப்போ அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் இருக்கிறேன். ஆனால் சில மனிதர்களை நான் சந்தித்து இருக்கிறேன், சில மனிதர்களை நான் பார்த்துருக்கிறேன். அவங்க என்ன அப்படின்னா, அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருப்பாங்க, ஒரு நாள் வெறுத்து போய் இந்த வேலையை என்ன பண்ணிடுவாங்க, விட்டுருவாங்க. அவங்க கையில் இன்னொரு வேலை என்ன பண்ணாது இருக்காது.
அப்போ அந்த ஒரு நிர்கதியற்ற ஒரு நிலை. அப்போ அந்த நிலையில போயிருக்கிறப்ப அவங்களுக்குள்ள பிறப்பெடுக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் உத்வேகம் என்ன பண்ணுனா, அவங்க எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நல்ல வேலையை காட்டிலும் அதிகப்படியான ஒரு நல்ல நிலையில கொண்டு போய் என்ன பண்ணிருக்காங்க, அவங்கள சேர்த்துருக்குது. ஸோ அப்போ என்ன அப்படின்னா, நீச்சல் பழகணும் அப்படின்னா சின்ன வயசுல என்ன பண்ணுவாங்க, எங்க ஊர் பக்கம் நீச்சல் பழக கூட்டு போயிட்டு இந்த பாருப்பா இந்த கிணத்துல தான் நீச்சல் பழக போற அப்படிம்பாங்க. இப்படி எட்டி பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்கன்னா உள்ள தள்ளி விட்டுருவாங்க. ஸோ அப்போ தள்ளி விட்டதுக்கு அப்புறம் தான் கையை கால ஆட்டி அதுக்கப்புறம் தான் அப்படி இருந்தா தான் நீச்சல் என்ன பண்ணிக்க முடியும், கற்றுக்கொள்ள முடியும். நம்ம அது வரைக்கும் எனக்கு கம்ஃபர்ட் ஜோனா நான் போய் ஒரு நல்ல ஒரு ஸ்விம்மிங் பூல்ல அந்த சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் மாத்திக்கிட்டு தான் நான் கத்துக்குவேன் அப்படின்னா அதுக்கு இன்னும் என்ன பண்ணும், டைம் எடுக்கும். சிலர் அப்படியும் கத்துக்கிட்டவங்க இருக்காங்க, காலங்கள் அப்படியே முடிஞ்சே போயிடும், கத்துக்காமலும் முடிஞ்சு போயிடும். அப்போ அந்த நிலையில நம்பிக்கையற்ற நிலை நம்ம விரும்புறதை என்னைக்கு நமக்கு கொடுக்கவே கொடுக்காது. அப்போ அந்த நம்பிக்கையற்ற நிலை என் மனசுல இருக்கு இல்லையா, அதை நான் தூக்கி எறிவது ரொம்ப நல்லது. சிறப்பான நாள், சிறப்பான சிந்தனை. இந்த சிந்தனை கொடுத்த மகிழ்ச்சியோடு இன்னைக்கு யார் யார் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். நாயகம் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் மனைவி, மகள்கள், மருமகன்கள், பேரப்பிள்ளைகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ரெய்லின் ஹெவானா இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா ஆண்டோ பிரிட்டோ, அம்மா இசன்ட் மேரி, தாத்தாக்கள், ஆட்சிகள், சித்திகள், சித்தப்பாக்கள், அத்தைகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சௌந்தரராஜன் இன்று தனது 75ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் மகள் இன்ஃபன்ட் மேரி சுதா, மகன் இன்ஃபன்ட் அந்தோனி ராஜேஷ், மருமகள் அபிஷா, பேத்தி ஜான்சி ஆண்டோ ஜோஃபி, பேரன் ஆண்டனி ரிக்சன், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். வின்சி மேரி இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா விக்டர், அம்மா அமலா, அண்ணன் வின்னி, தம்பி பெயின், தங்கை வியானா, தாத்தாக்கள், பாட்டிகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். நேசமணி இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் மகள், பேத்தி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். மிக சிறப்பான விழாக்களும் இன்றைய நாள் யாரெல்லாம் விழா கொண்டாடினாங்களோ அவங்க எல்லோருக்குமே நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான சிறப்பான இறையாசிர் காத்துட்டு இருக்கு, பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்று விவிலியத்தை திறந்து பார்ப்போமா? திருப்பாடல் 91 வசனம் 4. ஆண்டவர் தம் சிறகுகளால் உன்னை அரவணைப்பார், அவர் தம் இறக்கைகளுக்கு கீழ் நீ புகலிடம் காண்பாய் என்று திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு ஒரு மிக உறுதியான தைரியத்தை ஊட்டுகிறார். எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகளை நீ சந்தித்தாலும், எத்தனை பேருடைய எதிர்ப்பை நீ சந்திக்க வேண்டி வந்தாலும், ஆண்டவர் தன் சிறகுகள் மீது உன்னை தாங்கிக் கொண்டிருக்கின்றார். அவரது சிறகுகள் உன்னை கீழே விழும்படி விட்டுவிடாது. எவ்வாறு பறவை தன் குஞ்சுகளை சிறகில் மேல் வைத்து பாதுகாக்கின்றதோ அதே போலத்தான் ஆண்டவரும் நம் ஒவ்வொருவரையும் தம் கரங்களில் வைத்து பாதுகாக்கின்றார். சிறகுகளில் வைத்து அவர் நமக்கு பாதுகாப்பு அளிக்கின்றார். அவர் உன்னை அரவணைப்பார், அவரது இறக்கைகளுக்கு அடியில் நீ புகலிடம் காண்பாய். ஆண்டவரே எனக்கு புகலிடம், அவரே எனது மீட்பு என்ற உறுதியான நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்குவோம். இந்த நாளிலே நாம் செய்கின்ற எல்லா காரியங்களும் கட்டாயமாக வெற்றியாகவே அமையும். அந்த நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்குவோமா? எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமேன். மிகச்சிறப்பு. நம்ம அன்பாயரோட இறையாசிர் நம் அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் நாம் கற்றுக்கொண்ட ஒரு சிறப்பான பாடம், நம்முடைய வாழ்வில் நாம் தூக்கி எறிய வேண்டிய தேவையில்லாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதான். ஸோ இந்த விஷயத்தை மீண்டும் ஒரு முறை சிந்தித்து பார்ப்போம். இது மட்டும் தான் தூக்கி எறியப்பட வேண்டுமா அப்படின்னு கேட்டால் இன்னும் நிறையா இருக்குது. இன்னைக்கு நேரத்திற்கு ஏற்றார் போல ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ணிருக்கோம், நம்ம சிந்தித்து பார்த்துருக்கோம். அப்போ நம்ம எல்லாருக்குமே தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்விலிருந்து எதையெல்லாம் நான் தூக்கி எறிய வேண்டும், தேவையில்லாத விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நன்றாக தெரியும். அப்போ அதை சிந்தித்து அது எல்லாத்தையும் ஒரு பட்டியல் போட்டு அதை ஒன்றன் பின் ஒன்றாகவோ இல்லை ஒட்டு மொத்தமாகவோ நாம் தூக்கி எறிந்தோமானால் நம்முடைய வாழ்க்கைக்கு நலமாக அமையும். ஸோ நல்ல சிந்தனையை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி
இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சதுனால இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே, தீயவற்றை அழிப்போம், நல்லவற்றை வளர்ப்போம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடல் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.